ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அபுதாபியில் டே செகண்டுங்க. ஸோ காலையிலேயே குளித்து முடித்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேஸாவது சுற்றி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தைய நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா? ஸோ இந்த ஹோட்டலில் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. Vegetable rice, salted mushroom, my favorite chicken sausage, chickpeas, packed beans, upma with chutney. Vikkipa, upma with chutney. உப்மா அபுதாபிலும் உப்மா இருக்குது. See, look here, idli with sambar. Wow, idli with sambar. South Indian food. ஒரு டர்க்கி வேக்கன் பேக்கரி. இதெல்லாம் காலையில் சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான். வெளியில் எங்கேயும் சுற்றி பார்க்கறது கிடையாது. Onions, yes. Oatmeal. Hot milk. டயட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றது. ட்ரைடு நட்ஸ்லாம் இருக்குது. ஓட்ஸ் இருக்குது, ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது, கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது. லோ ஃபேட் மில்க்கும் இருக்குது, ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குது, கர்ட், யோகட். இதெல்லாம் பார்த்தாவே வயிறு நொம்பிடும் போல். மின்ட் லெபனா பால்ஸ், ஸ்மோக்டு ஃபிஷ். வாவ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாச்சு, சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருக்கும் போல. ஜூஸ் சொல்லட்டுமா? அது சாப்பிடாதீங்க. இங்கேயும் இட்லி உப்புமாலாம் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு எடுத்து வந்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லைங்க. எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ வெரைட்டிஸுங்க. எந்த ஃபுட்டை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில. நான் எல்லா ஃபுட்டுமே கொஞ்சம் சாப்பிட்டேன். சவுத் இண்டியன் ஃபுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. பட் அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டலில் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம சூப்பருங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நாள் நைட்டு இந்த பிளேஸில் ரீச் ஆனதுனால பகலில் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த ரோடு எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த அபுதாபி ரோடெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 35 மினிட்ஸு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்கத்தில் தான் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக சூஸ் பண்ணியிருக்க டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாசர் அல்வர்தான் பேலஸ் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாப்பா பேலஸு? இதான் அந்த ஹோட்டல் நினைக்கிறேன். பேலஸ் ஹோட்டல். பேலஸோட ஹோட்டல் ஆட்டுங்க. கிங் அப்துல்லா பின் ஸ்ட்ரீட்னு போட்டுருக்காங்க. எஸ், I think this is welcome to Hasar Alwatan Palace. Hasar Alwatan Palace. Yes. Exit the roundabout.
விசிட்டர்ஸ் பார்க்கிங் ரைட் சைடில் இருக்கு. விசிட்டர் பார்க்கில் வண்டி போட்டுருவோங்க. ஓகே ஓகே. Welcome to Qasr Al Watan Palace. Qasr Al Watan Palace open for public, allowed cars only. Okay. Palace இது இது பாருங்க, விசிட்டர்ஸ் கார் பார்க்கிங் லெஃப்ட் சைடில் இருக்கு. எஸ், என்ன இருக்குது? இந்த ஏரியா தான் பார்க்கிங். எஸ் எஸ், பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது. யாரும் இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆட்டுறீங்க? இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் பார்க்க, இது ஆக்சுவலாக லைட்டிங்கில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகேவா, நைட்டில் லைட்டிங்ஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் பார்க்கிங் இப்போ இது பார்க்கிங், பெரிய பார்க்கிங். இப்போ எவ்வளோ பெரிய பார்க்கிங். உடலாம் போகுது. நம்ம இதில் ஒரு பேலஸ் இருக்கு ஓமானில். அது என்ன பேலஸு? நேமு எத்காட் கேட்டு. ஹோட்டலோட பேக் சைடு இதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சொன்ன பில்டிங் சொன்னால ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். திருப்பி வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், நீட்டுக்கு போகணும். பெரிய பார்க்கிங், இங்கே வேணால் பார்க்கிங் பண்ணலாம். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்ன காற்று வாங்க போனேன். அடிக்கிற பொட்ட வெயில காற்று செம்ம வெயிலா இருக்குதுங்க. ஹசர், இது என்ன பேலஸ்? ஹசர், எஸ், காசர் அல்வத்தான் பேலஸ். ஓகேங்களா, வெயில் தாங்க முடியலைங்க. 10:30 மணிக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது. துண்டு பூசிட்டு போகிறாங்க. விசிட்டர் சென்டர். ஓகே, விசிட்டர் சென்டர் Qasr Al Watan is open. டிக்கெட்டிங் கவுண்டர். கார்டனில் தான் உனக்கு வெயில். இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போகணுங்க நம்ம. ஓகே, ஃப்ரண்ட்லேயே உட்காந்துக்கிறேன். Qasr Al Watan Palace. Qasr Al Watan Palace பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக செக்யூரிட்டி இது செக் பண்ணுறாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எதுவும் அலோடு கிடையாதுங்க. வாட்டர் பாட்டில் ஒன்லி அலோடு. ஓகேங்களா, ஃபோட்டோ வீடியோகிராஃபிலாம் எடுத்துக்கலாம் போல். செல்ஃபி ஸ்டிக்லாம் கூட அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுட் ஐட்டம் மட்டும் அலோவ் பண்ணல. Qasr Al Watan. قصر مصمم خصيصا لاستضافة القمم واللقاءات الرسمية. Welcome to Qasr Al Watan Visitor Center. Please sit back, relax, and enjoy your journey along the ceremonial road. أهلا بكم في مركز الزوار في قصر الوطن. ندعوكم للجلوس والاسترخاء والاستمتاع برحلتكم عبر طريق التشريفات.
Building work began on the palace in 2010 and was finished in 2017. بدأت أعمال البناء في القصر عام 2010 وتم الانتهاء منها عام 2017. The palace sits in a 380,000 square meter government complex. This is equal to 53 football fields. يقع قصر الوطن ضمن مجمع قصر الرئاسة والذي تبلغ مساحته الإجمالية 380 ألف متر مربع، أي ما يعادل مساحة 53 ملعبا لكرة القدم. There are 3 wings behind the main building, which are the offices of the President, the Vice President, and the Crown Prince of Abu Dhabi. يشتمل القصر على 3 أجنحة تضم مكاتبا لأصحاب السمو رئيس الدولة ونائبه وولي عهد أبو ظبي، وتقع الأجنحة خلف المبنى الرئيسي مباشرة. The palace is not a residence. No one lives here. It is a working palace designed for important summits and state visits. القصر ليس مخصصا للسكن ولا يسكن فيه أحد، بل هو قصر مصمم خصيصا لاستضافة القمم واللقاءات الرسمية. The architectural design of the palace is influenced and inspired by Arabian Gulf architecture and the great civilizations of the Middle East. يتميز قصر الوطن بطابعه المعماري الذي يعكس جماليات فن العمار العربي من خلال الأنماط والزخارف والأشكال الهندسية والألوان المستوحاة من طبيعة المنطقة وحضاراتها. The main dome is one of the largest in the world and measures 37 meters in diameter. تعتبر القبة الرئيسية للقصر إحدى أكبر القبب في العالم، ويبلغ قطرها 37 مترا. The facade of the palace is made from white granite and limestone, built to last hundreds of years, was chosen as a symbol of purity and peace. وقع الاختيار على اللون الأبيض باعتباره رمزا للسلام والنقاء. The finish on the stone helps to mute the sun's glare and allows the intricate carvings and gold mosaic work that adorn the exterior to stand out. تساعد أسطح الحجارة في تخفيف وهج أشعة الشمس وتبرز النقوش الدقيقة وأعمال الفزيفزاء الذهبية التي تزين المظهر الخارجي للقصر. The art colonnades are based on the Liwan, a traditional feature in Gulf courtyard houses. These are shady and cool spaces. صفوف الأعمدة المقنطرة مستوحاة من الليوان، وهو عبارة عن منطقة مظللة وباردة في البيوت الخليجية التقليدية ذات الباحات المفتوحة. We are now arriving at the palace entrance. Please exit to your right. We hope you enjoy your visit. سنصل الآن إلى قصر الوطن. نرجو منكم مغادرة الحافلة من الجانب الأيمن والتوجه نحو أبواب القصر. نتمنى لكم زيارة ممتعة. இவ்வளோ தூரமா இருக்கும்ல? இல்ல நம்ம நடந்து வர முடியாது. வெயில வரதுல டயர்ட் ஆயிடும். ஓகே, நல்ல பெரிய பேலஸ். இதுலயே நடந்து போகுமாப்பா? இதுலயே நடந்து போலாமா? இது வந்து அது அவுட்டர் நினைக்கிறேன். அது என்ட்ரன்ஸா? ஆமா, நல்ல வேலை பஸ்ல வந்துட்டோங்க. நடந்து வந்தோம்னா அவ்வளோதான், சுருண்டு விழுந்து அவ்வளோ வெயில். ஓகே, இதுதான் பேலஸ். உள்ள ஏசி இருக்குன்னு நினைக்கிறேன், வெளியில பார்த்துக்கோங்க. ஓகே, போகலாம்.